முதல் அவதூறை பரப்புகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, 1 ஏக்கர் 4 சென்ட் நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று ஒரு பொய்யை திட்டமிட்டு விஷமத்தனத்தை கக்குகிறார்கள். 1 ஏக்கர் எப்படி 100 கோடி ரூபாய் அந்த இடத்தில் நில மதிப்பு, சந்தை மதிப்பு இருக்கும்? அவதூறு வழக்கு கூட நான் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எங்கள் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சார்பதிவாளராக ஒரே ஒரு நாள் பணியாற்றிய ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா கட்சிகளிலும் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாரையாக அணி அணியாக வருகிறார்கள். ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தவறு செய்தார்கள். குற்றச்சாட்டுகள் இருந்தால், ஆதாரம் இருந்தால் அவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குகின்றோம். அந்த பாட்டில்களை அடுக்கி வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லை. அதுக்காக அந்த இடத்த வச்சிருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையிலான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தருவதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் திருச்சி திலீப் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்னோட ஆட்சியில் ஊழல் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தமிழக வெற்றி கழகத்தில் 1,72,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 60 நாளில் தாவேகா ஆட்சியுடைய செயல்பாடுகளையும் எங்கள் வெற்றி தலைவர் முதலமைச்சரின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டும் கிட்டத்தட்ட 40 லட்சம் புதிய உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய சின்ன சிறு தவறுகளை மிகைப்படுத்தி ஊதி பெரிதாக்கி ஒட்டுமொத்தமாக தாவேகாவின் மீது களங்கத்தை கற்பிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் நாள்தோறும் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பி எங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்களே தவிர, ஏதோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த கட்சியை குறை சொல்வது ஏற்புடையதாக அல்ல. இல்லை, ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யப்படுற தவறு தானே சுட்டி காட்டுறாங்க. அதுதான் நான் இப்போ சொன்னேன். இப்போ கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன ஆதாரம் இருக்கிறது? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளிவந்துச்சு. பணம் வாங்கிட்டு இது பண்ணுறாங்க, சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் அவரை கைது செஞ்சாங்க. அதாவது நீங்கள் சட்டப்படி ஒரு விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கணும். ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற பதவி ஒரு கட்சியினால் கிடைக்கக்கூடிய பதவி அல்ல. அது ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் கூட போட்டி போடுவாங்க. ஊராட்சி மன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த 2 பேர் நிற்பாங்க, அதிமுகவை சார்ந்த 2 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு கட்சி சின்னமும் கிடையாது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா கட்சிகளிலும் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாரையாக அணி அணியாக வருகிறார்கள். புதிதாக வந்தவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட, வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தப்பு பண்ணாலும் அந்த பிம்பத்தை ஒட்டுமொத்தமாக தாவேகா மீது களங்கத்தை கற்பிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பஞ்சாயத்து தலைவர் என்பது ஒரு கட்சி பதவி கிடையாது. அது நேரடி மக்கள் யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம். அவங்களுக்கான சின்னம், கட்சி சின்னம் கிடையாது. அது கட்சி அங்கீகாரம் பெற்ற பதவி கிடையாது. அது ஒரு சுயேட்சை முறையிலான ஒரு பதவி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தருகின்ற பவரில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. அதற்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை. அவர் கட்சியை சார்ந்தவராக இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஒரு சிலர் தவறு செய்தாலும் அது தலைமையின் கவனத்திற்கு வரும்போது எங்கள் வெற்றி தலைவரும் எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ ஒருவேளை அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா? இல்லாட்டினாலும் சரி, குற்றச்சாட்டு வந்தால் இதோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதனால்
அவர்களுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களே சொல்றீங்க 10க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒப்புக்கொள்றீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் கீழே நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களே தவறு பண்ணும்போது அப்ப விஜய் சார் மேல பயம் இல்லை அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறதா? அதான் நான் சொல்றேன், 2 கோடி பேர் கட்சியில் இருக்கும்போது 10 பேர் தவறு செய்ததை நீங்கள் ஊடகங்கள் மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள். மீதி 1,99,990 பேர் நல்லவன் இருக்கான். ஆனால் ஒரு 10 பேர் செஞ்ச தப்பையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. தாவேகா ஆட்சி அமைச்சு 60 நாளில் 10 பேர் அப்படின்னா இன்னும் 5 வருஷம் அவரோட ஆட்சி தொடரும் இல்லையா? ஸோ அப்போ இன்னும் எவ்வளோ பேர் அதுலேருந்து வெளியில் வருவாங்க? இந்த கேள்வியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். கோடிக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் தவறு செய்வது இயல்பு. அதற்கு ஒரு கட்சியின் தலைவரோ ஒரு கட்சியோ பொறுப்பேற்க வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயம்? குற்றச்சாட்டுகள் இருந்தால், ஆதாரம் இருந்தால் அவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குகின்றோம். இதைதான் ஒரு அரசியல் கட்சி அரசியல் சட்டப்படி செய்ய முடியும். அதை எங்கள் வெற்றி தலைவரும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் செய்கிறார்கள். சார், இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனி பத்திரப்பதிவு பற்றி நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு சில அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கு. அதில் என்ன குறிப்பிட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவு சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதற்கு முன்னால் நான் இந்த பழனி நில மோசடி விவகாரத்தை குறித்து விரிவாக பேசுவதற்கு எண்ணுகின்றேன். காரணம், முதல் அவதூறை பரப்புகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, 1 ஏக்கர் 4 சென்ட் நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று ஒரு பொய்யை திட்டமிட்டு விஷமத்தனத்தை கக்குகிறார்கள் எதிர்க்கட்சியினர், எதிர்க்கட்சியை சார்ந்த, எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள். 1 ஏக்கர் எப்படி 100 கோடி ரூபா அந்த இடத்தில் நில மதிப்பு, சந்தை மதிப்பு இருக்கும்? முதலில் என்னுடைய கேள்வி அதுதான். இரண்டாவதாக, இந்த பிரச்சனை உதாரணமாக வெளியான முதல் நாளில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர்கள் பெயரில் இந்த பத்திரப்பு பதிவு போலியாக நடைபெற்றதாக அவதூறு செய்தியை பரப்புகிறார்கள். அவர் அவதூறு வழக்கு கூட நான் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எங்கள் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவருடைய உறவினர் பெயரில் இருக்கிறது. வெள்ளத்துறை சேதுபதி என்கின்ற 2 நபர்கள் மீது இந்த பத்திரப்பதிவு திட்டமிட்டு போலியாக நடந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சார்பதிவாளராக ஒரே ஒரு நாள் பணியாற்றிய ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர். அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரப்பதிவையும் தமிழக அரசு, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த பதிவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அதைத்தான் இது முறைகேடாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அங்கே தவறு நடந்திருக்கிறது. அதற்கும் தாவேகாவிற்கும், தாவேகாவின் நிர்வாகிகளுக்கும், தாவேகா அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் செய்யக்கூடியவர்கள் செய்கிறார்கள், கொலை செய்யக்கூடியவர்கள் செய்கிறார்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அடிக்கிறார்கள். அப்படி திட்டமிட்டு அரசு அதிகாரிகள் துணையோடு இந்த முறைகேடு நடந்திருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட எல்லோர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கையை எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் எடுப்பார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாட்டெல்லாம் பாடி மேடையில் பிரச்சாரம் பண்ணார் விஜய் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அது தொடருதே. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமான தொகை வசூலிக்கப்படுவது நிதர்சனமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது கடந்த ஆட்சி நடந்தபோது எங்கள் தலைவர், வெற்றி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அதை குறித்து குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சியில் அது நீக்குவதற்காக மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு சிறப்பு திட்டத்தை ஒன்று கொடுத்திருக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாது, அங்கே எந்த முறைகேடும் நடக்கக்கூடாது என்று அவருக்கு அறிவுறுத்தி இருப்பதாக அமைச்சரே பல முறை பேட்டி கொடுத்திருக்கிறார். எனவே விரைவில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது அரசாங்கத்திற்கோ எங்கள் அமைச்சர்களுக்கோ எங்கள் கட்சியினருக்கோ வருவதல்ல. ஆனால் கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானால் அந்த கடையில் இருக்கக்கூடிய பாருக்கு 2 லட்சம் ரூபாய் கப்பம் கட்ட வேண்டும் என்ற விதி இருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பார் உரிமையாளர் சங்க தலைவர் பேட்டி கொடுக்கிறார். நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தால் 2 லட்சம் ரூபாயை லஞ்சமாக
பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதியாக கொடுத்தோம், இந்த ஆட்சியில் அது இல்லை, எனவே தமிழக முதல்வருக்கு நன்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த முறைகேடிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. அந்த 10 ரூபாயை வாங்குவதற்கான காரணத்தை டாஸ்மார்க் பணியாளர் சங்கத்தின் தலைவர் சொல்லுகிறார், அந்த பாட்டில்களை அடுக்கி வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லை, அது ஒரு வாடகைக்கு எடுத்து அதுக்காக அந்த இடத்த வச்சிருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் அரசாங்கம் கூடுதல் நிதியை ஒதுக்கி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை முடிவுக்கு கொண்டு வருவார் எங்கள் வெற்றி தலைவர். சார், அதே மாதிரி குதிரை பேரம் அப்படின்றது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கா? குதிரை பேரம் என்பது என்னன்னு எனக்கு புரியல. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை துறந்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறார்கள். ஏதோ 6 பேர் தான் இந்த கட்சிக்கு 60 நாளில் வந்திருக்காங்களா? கிட்டத்தட்ட தமிழகத்தில் 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு காரணம், எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை ஒரு தலைவராக பார்க்கவில்லை, உலகமெங்கும் வாழக்கூடிய 20 கோடி தமிழர்களின் இறுதி நம்பிக்கையாக பார்க்கிறார்கள். இன்னும் 20 ஆண்டு காலம் அல்ல, இன்னும் 30 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அண்ணா தான் வருவார், வெற்றி தலைவர் தான் வருவார். இவர் 60 நாளில் இவர் செல்லுகின்ற பாதை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, ஊழல் அறவே இல்லாததாக இருக்கிறது. எனவே இவர் தலைமையிலான கட்சிகளை சேர வேண்டும் என்று எங்கே இருந்து வருகிறார்கள் என்றால் அதிமுகவிலிருந்து அதிகம் வந்திருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள். அதற்கு காரணம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பகத்தன்மை அந்த கட்சி தொண்டர்களுக்கு இல்லை. எனவே சாரையாக தங்களுடைய பதவிகளை உதறிவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிறார்கள். அப்படித்தான் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் தலைவரை நோக்கி எங்கள் கழகத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். இதில் என்ன குதிரை பேரம்? நாங்கள் வாக்குக்கே பணம் கொடுக்கவில்லையே, 1 ரூபாய் செலவு செய்யவில்லையே, ஏழை எளிய பின்னணி கொண்டவர்கள் தானே எங்கள் வேட்பாளர்களாக எங்கள் வெற்றி தலைவர் அறிவித்தார். ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவும் திமுகவும் ஒவ்வொரு வேட்பாளருக்கு 10 கோடியை பணம் கொடுத்தார்களே, வாக்குக்கு 5000 2000 கொடுத்தார்களே, நாங்கள் கொடுத்தோமா? எங்கள் வேட்பாளர்கள் 1 லட்சம் 2 லட்சம் என்று கவுன்சிலர் தேர்தலுக்கு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினருக்கு செலவு செய்யக்கூடிய தொகையெல்லாம் செலவு செய்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக அழகு பார்க்கிறார் எங்கள் வெற்றி தலைவர். எனவே பணத்தை வைத்து அரசியல் நாங்கள் செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க கட்சியில இணைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பாதி பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களாக தான் இருக்காங்க. உங்க கட்சிக்கு வந்த உடனே இந்த தீய சக்திகள் எல்லாம் தூய சக்தியா மாறிடுவாங்களா? எங்கள் வெற்றி தலைவர் தூய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரர். அவர் தலைமையை ஏற்று வருகிறவர்கள் வருகிறார்கள். நீங்கள் கேள்வி கேட்பது எனக்கு புரிகிறது. அதிமுகவிலிருந்து பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நபர் மீது மட்டும்தான் சில வழக்குகள் இருக்கிறது, மற்றவர்கள் மீது மிகப்பெரிய ஊழல் வழக்குகள் முறைகேடு வழக்குகள் இல்லை. எனவே 99% அதிமுகவினர் நேர்மையானவர்கள் தான் எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியில் ஊழல் செய்ய முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, இந்த கட்சியில் போய் எந்த சொத்தையும் சேர்க்க முடியாது என்று எல்லாம் தெரிந்து எங்கள் கட்சிக்கு வருகிறார்கள். அதற்கு நோக்கம் நேற்று வரை தவறு செய்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு போனால் தவறு செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிந்துதான் வருகிறார்கள். எனவே அவர்கள் நேற்று வரை எப்படியும் இருந்திருக்கலாம், எங்கேயும் இருந்திருக்கலாம். எங்கள் கட்சிக்கு வந்தால் அவர்கள் உண்மையிலுமே தூய சக்தி தான். அப்ப திருடன்னு தெரிஞ்சும் அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் உங்க கட்சியோட நோக்கமா இருக்கா? சட்டத்தின் சாராம்சமே என்னன்னா, தப்பு செய்கிறவன் தொடர்ந்து தப்பு செய்யக்கூடாது. அவனுக்கு நல்வாய்ப்பாக தவறை திருத்தி கொண்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். எங்கள் கட்சிக்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக தூய சக்தியாகத்தான் இருப்பார்கள். மற்ற கட்சியிலிருந்து வந்த அமைச்சர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு கிடைக்குது, தாவேக்காக்காக அடிமட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே எந்த பொறுப்பும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே தாவேக்காவை பற்றிய கற்பனை செய்திகளை, பொய் செய்திகளை வெளியிடுவது தான் முக்கியமாக இருக்கிறார்கள். இதுவரை பிற கட்சியிலிருந்து வந்து லட்சக்கணக்கானவர்கள் எங்கள் கட்சியிலே வெற்றி தலைவர் தலைமையை ஏற்று வந்திருக்கிறார்கள். இதுவரை யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு பொறுப்பை அவர் அறிவித்திருக்கிறாரா? இல்லையே. இது தொண்டர்களின் கட்சி, எளியவர்களின் கட்சி, ஏழைகளின் கட்சி.
ஆக எங்கள் வெற்றி தலைவர் புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும், தரக்கூடாது என்பது அரசியல் விதி அல்ல. ஆனால் பெரும்பான்மையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்களுக்குத்தான் இந்த கட்சியில் முன்னுரிமை கிடைக்கிறது, கிடைக்கும், இதுதான் நடக்கும். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் தாவேகாவோட கூட்டணி தொடர்வாரா இல்லாட்டி டிஎம்கேவோட கூட்டணியில் தொடர்வாரா? கடந்த திமுக ஆட்சியில் கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் அந்த கட்சி என்னமோ பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்து உட்கார வைத்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அவருக்கு சிம்மாசனத்தை கொடுத்து வரவேற்கின்றோம். எங்கள் வெற்றி தலைவர் கட்சி ஆரம்பித்தவுடன் முதலில் கூட்டணிக்கு அழைத்த கட்சி எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் தொல் திருமாவளவன் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பகிரங்கமாக அம்பேத்கர் புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் அறிவித்தார். ஆனால் அவர் திமுக ஆதரவோடு 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு எங்கள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுத்த போதும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய கொள்கையான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கொள்கையை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை முழக்கமாக தேர்தலுக்கு முன்பே அறிவித்தவர் எங்கள் வெற்றி தலைவர். இன்றைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை கொடுத்து அம்பேத்கரின் கனவை நனவாக்கிய தலைவர் எங்கள் வெற்றி தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையிலான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தருவதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இப்படி இரட்டை வேடம் போடுகிறார். இங்கே ஆட்சியிலும் பங்கை கொடுத்திருக்கிறோம், அதிகாரத்திலும் பங்கை கொடுத்திருக்கிறோம், அங்கே போனால் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கும். ஆனால் அரசியல் நிர்பந்தத்திற்காக அவர் இப்படி பேசுகிறார். ஆனால் எங்கள் வெற்றி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசுக்கு தருவோம் என்ற வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் எங்களோடு தான் இருப்பார். சில அரசியல் சூழ்நிலைகளுக்காக, அழுத்தத்திற்காக சில விஷயங்களை அவர் பேசுகிறார், அவ்வளவுதான். அழகாவும் தைரியமாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.